வணக்கம் நண்பர்களே. இது செல்ஃப் பவர் தமிழ். உன்னுள் இருக்கும் சக்தியை வெளிக்கொணர, மனதை வளர்க்க, வாழ்க்கையை முன்னேற்ற உருவாக்கப்பட்ட சேனல் இது. ஒவ்வொரு வீடியோவும் உன் மனதை கொஞ்சம் மேலே உயர்த்தும் ஒரு புதிய பயணம். இன்றைய பயணத்தில் நாம் பார்க்க போறது வெற்றி பெற வேண்டிய 3 முக்கிய நிபந்தனைகள். இந்த 3ஐயும் வாழ்க்கையில் பின்பற்றினா யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நிபந்தனை 1, மனதை சரி பண்ணுங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அதை கெடுப்பது யார் தெரியுமா? வெளி உலகம் அல்ல, உன்னுடைய மனம்தான். மனம், அது ஒரு சக்தி. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆனா அதை புரியாம இருந்தா அது உன்னை தினமும் சின்ன சின்ன விஷயத்திலே உடைத்துவிடும். நம்ம வாழ்க்கையில பல தடவைகள் நாம நம்ம மனதோட சண்டை போடுறோம். நான் செய்யணும் என்று நினைப்போம், ஆனா இது முடியாது என்று மனம் சொல்லும். நாளை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வோம், ஆனா மனம் சொல்லும் இப்போ சோர்வாயிருக்கு, அடுத்த நாள் பார்க்கலாம். இப்படித்தான் வெற்றி நம்மிடம் வந்து தட்டும் வாய்ப்புகள் மெதுவா விழுந்து போயிடுது. மனம் ஒரு குழந்தை மாதிரி. அது கெஞ்சுது, கோபம் காட்டுது. ஏதாவது சின்ன விஷயம் நடந்தா உடனே துவண்டு போயிடும். ஆனால் நீ அதை சரியான வழியில் கற்றுக் கொடுத்தா அது உன் பெரிய சக்தியாக மாறிடும். நினைச்சு பாரு, ஒரே சூழ்நிலையில் இருவரும் வேலை செய்றாங்க. ஒருத்தர் எப்போதும் நேர்மறையாக மன உறுதியோட செய்றார், இன்னொருத்தர் எப்போதும் குறை சொல்லி மனதளர்ந்திருக்கிறார். எதுக்கேனும் பிரச்சனை வந்தா முதல் ஆள் இதை எப்படி சரி பண்ணலாம் என்று யோசிப்பார். இரண்டாவது ஆள் என்னடா என் வாழ்க்கை இதுதான் என்று கவலைப்படுவார். இருவருக்கும் வந்த வாய்ப்புகள் ஒரே மாதிரியா இருந்தாலும் வெற்றி அடைவது எப்போதும் மனதை சரி பண்ணியவர்தான். நண்பர்களே, உன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வரணும்னா முதல்ல ஒரு முடிவு எடு. என் மனதை நான் ஆள போறேன். அதுதான் வெற்றிக்கான முதல் நிபந்தனை. மனதை சரி பண்ணுகிறது என்பதற்கு அர்த்தம் எப்போதும் பாசிட்டிவ் இருக்கணும் என்றல்ல. அது எது நடந்தாலும் நான் என் மனநிலையை கட்டுப்படுத்துவேன் என்ற வலிமையான தீர்மானம். வாழ்க்கை சில சமயம் நம்மை வலியுறுத்தும், சில சமயம் தோல்வி தரும். ஆனா அந்த நேரம்தான் முக்கியம். அந்த நேரத்தில் நீ நிதானமா, தெளிவா, நம்பிக்கையோட இருந்தா அந்த வேதனை உன்னை வெற்றியாளனாக்கும். உதாரணம், ஒரு சிறுவன் இருந்தான். அவன் படிக்க விருப்பமில்லாமல் இருந்தான். எப்போதும் எனக்கு நினைவில் நிற்காது, நான் முடியாது என்று சொல்லுவான். ஒரு நாள் அவன் ஆசிரியர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி நீ இல்ல, உன்னுடைய மனம்தான் உன்னை தடுக்குது. அந்த நாள் முதல் அவன் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தான். தினமும் காலை எழுந்தவுடன் மிரர் பார்த்து சொல்வான், நான் முடியும், என் மனம் என்னோட சேர்ந்து இருக்குது. சில மாதங்கள் கழித்து அதே பையன் பள்ளியில் முதல் மாணவனாக மாறினான். அவருடைய மனதை அவன் வென்றான். அதே மாதிரி நீயும் உன் மனதோட நட்பு கொள்ளணும். அதனோட பேசு, அதனோட யோசனை பண்ணு. ஏனென்றால் நீ நினைக்கும் விஷயம்தான் நாளைக்கு உன் வாழ்க்கை வடிவம் ஆகுது. மனதை சரி பண்ணுனா உன் வார்த்தைகள் மாறும், உன் செயல்கள் மாறும், முடிவில் உன் வாழ்க்கை மாறும். அடிக்கடி உன்னிடம் கேள், நான் இப்போ எந்த மனநிலையில் இருக்கேன்? இந்த எண்ணம் எனக்கு உதவுதா இல்ல தடைகிறதா? ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் உன் மனதோட பேசு. அந்த நேரம்தான் உன் நாள் முழுக்க உனக்கு சக்தி தரும். நண்பரே, நம்ம வாழ்க்கை வெற்றிக்கான முதல் கதவு நம்ம மனதில்தான் இருக்கு. அந்த கதவை திறக்கணும் என்றால் என்னால் முடியாது என்று சொல்லும் அந்த குரலை அமைதியாக்கணும். மனதை சரி பண்ணுங்க. உன் மனம் உன் நண்பனாக மாறட்டும். அப்போ உன் வாழ்க்கை எப்படி மாறுது தெரியுமா? நீ பயந்த விஷயங்களை தைரியமா சந்திப்பாய்.
நீயே உன்னை இன்ஸ்பயர் பண்ணுவாய். நீயே உன்னோட ஹீரோவாக மாறுவாய். இதுவே முதல் நிபந்தனை. உன் மனதை சரி பண்ணு. உன்னுள் இருக்கும் எதிர்மறை குரலை அடக்கு. நான் முடியும் என்று சொல்லு. வெற்றியின் முதல் படி அதுதான். நிபந்தனை 2, செயல்களை கட்டுப்படுத்து. நண்பர்களே, மனதை சரி பண்ணிவிட்டோம் என்றால் அடுத்த முக்கியமான நிபந்தனை செயல்களை கட்டுப்படுத்துவது. யாராவது வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அவரோட திறமை அல்ல, அவரோட தொடர்ச்சியான செயல். மனதில் பெரிய கனவு வைத்திருப்பது நல்லது. ஆனால் அந்த கனவை நிஜமாக்கணும்னா தினமும் சிறிய சிறிய செயல்களை நீ செய்யணும். நம்ம பலர் ஏன் பாதியிலே நின்று விடுறோம் தெரியுமா? நம்ம மனசு சொல்லும், இன்று ஓய்வாயிரு, நாளை பார்க்கலாம், இந்த அளவுக்கு போதும், இன்னும் சிரமம் வேண்டாம். ஆனால் வெற்றி அடைந்தவர்கள் அதே குரலை கேட்டும் செயலால் பதிலடி கொடுத்தவர்கள். நண்பர்களே, நீ எத்தனை புத்தகம் படிச்சாலும், எத்தனை மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலும் அதை செயலாக்காத வரை வாழ்க்கை மாறாது. செயல்தான் மாற்றத்துக்கு வழி. ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். நீ ஒரு விதை நட்டால் அது நாளைக்கு மரமாக மாறுமா? இல்லை. தினமும் நீ அதை தண்ணீர் ஊற்றணும், சூரிய ஒளி கிடைக்கணும், காற்று அடிக்கணும். நாளுக்கு நாள் வளர்ச்சியை நீ கடைபிடிக்கணும். அதே மாதிரி உன் கனவும் ஒரு விதைதான். அதை பெரிய மரமா வளர்க்கணும்னா உன் தினசரி செயல்கள் அதுக்கு உணவு ஆகணும். சிலர் வெற்றியை ஒரு நாள் சம்பவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது தினசரி ஒழுக்கம். நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உன்னை மேம்படுத்திக்கிட்டா 1 வருடத்துக்கு பிறகு நீ யாரையும் அடைய முடியாத அளவுக்கு உயர்ந்து இருப்பாய். செயல்களை கட்டுப்படுத்துறது என்பதற்கு அர்த்தம், நீ எதை செய்யணும்னு மனதில் முடிவு பண்ணிவிட்டால், அது சிரமமா இருந்தாலும் மனம் இல்லையா என்றாலும் அந்த செயலை முடிக்கணும். அதுதான் நம்பிக்கையோட செயல். நண்பர்களே, மனசு பல தடவை இது கடினம் என்று சொல்வது இயல்பு. ஆனா அதுதான் சோதனை. வெற்றி பெற்றவர்கள் அந்த சோதனையிலே தங்கள் பலத்தை கண்டுபிடிச்சவர்கள். ஒவ்வொரு முறையும் நீ உன்னை தள்ளி நிறுத்துறாய் என்றால் உன் மனம் உன்னோட பகைவராகிவிடும். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய செயல்களை கடமை உணர்வோட செய்து கொண்டே இருந்தா உன் மனம் உன்னோட நண்பனாகிவிடும். உதாரணம், ஒரு ஓட்ட வீரர் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து ஓடுவான். சில நாள்களில் மழை பெய்யும், சில நாள்களில் உடல் வலிக்கும். ஆனா அவன் நிறுத்த மாட்டான். ஏனென்றால் அவன் வெற்றி கனவை விட அவன் செயல் ஒழுக்கத்தை காதலிக்கிறான். அதனால்தான் அவன் வெற்றி பெறுகிறான். நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். உன் வாழ்க்கை ஒரு பில்டிங் மாதிரி. நீ ஒவ்வொரு நாளும் செய்கிற சிறிய செயல்கள்தான் அந்த பில்டிங்க்கு அடித்தளமாகும். ஒரு நாளைக்கு ஒரு கல் வச்சாலும் 1 வருடத்துக்கு பிறகு அந்த கட்டிடம் நிற்கும். ஆனால் ஒரு நாளேனும் சோம்பேறித்தனம் வந்தா அந்த இடம் காலியாக இருக்கும். நம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் தொடர்ந்து செயல், இந்த 3 சேரும் போதே வெற்றி உறுதி. மனதை சரி செய்து செயல்களை கட்டுப்படுத்தும் ஆளாக மாறினா உன் வாழ்க்கை உன்னிடம் தலை வணங்கும். நண்பர்களே, உன்னுடைய கனவுகள் இன்னும் நிஜமாகவில்லை என்றால் அதற்கு காரணம் திறமை இல்லாததல்ல, தொடர்ச்சியான செயல் இல்லாதது. நீ தினமும் 1% வளர்ந்தாலும் 100 நாட்களில் நீ 100% மாறிடுவாய். நீ உன்னோட செயல்களை இன்று முதல் கட்டுப்படுத்து. காலை எழும் நேரம், உன் வேலை நேரம், உன் சிந்தனை நேரம், இதையெல்லாம் ஒழுங்காக நிர்ணயி. ஏனென்றால் ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை ஒரு திசை இல்லாத கப்பல் மாதிரி. எங்கே போகுது என்று அதுக்கே தெரியாது. அதனால இன்று நீ உன்னிடம் சொல்லு, இனிமேல் நான் என்ன செய்கிறேனோ அதை முழுமையாக செய்கிறேன். முடியும் வரை நான் விடமாட்டேன். இந்த ஒரு தீர்மானம்தான் உன்னை சாதாரண மனிதனிடமிருந்து ஒரு வெற்றியாளனாக மாற்றும். மனதை சரி பண்ணுங்க, செயல்களை கட்டுப்படுத்து,
இவை இரண்டும் சேர்ந்தால் உன்னால் செய்ய முடியாதது எதுவும் இருக்காது. அடுத்து நாம பார்க்க போறது மூன்றாவது நிபந்தனை. நிபந்தனை 3, நிதானத்தை காக்க வேண்டும். நண்பர்களே, மனதை சரி செய்துவிட்டோம், செயல்களை கட்டுப்படுத்திவிட்டோம். இப்போ மூன்றாவது முக்கிய நிபந்தனை, நிதானத்தை காக்க வேண்டும். இதுதான் பெரும்பாலோரும் பிழைக்கும் இடம். ஏனென்றால் நிதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு புயலிலே ஓடும் கப்பல் மாதிரி. எது வந்தாலும் அதனோட சேர்ந்து போகும். வாழ்க்கையில எதையும் அடையலாம், ஆனா அதுக்கு தேவையானது தொடர்ச்சியான நிதானம். வெற்றியோ தோல்வியோ வந்தாலும் அதனால கலங்காத மனம், அதுதான் உண்மையான வலிமை. சில சமயம் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம கனவு பாதியில் நின்றுவிடும். அந்த நேரத்தில் பலர் விடை கேட்கிறார்கள். நான் இதுக்கு தகுதியில்லை, நான் முயற்சி செய்து என்ன பயன்? ஆனால் நினைச்சு பாரு, உலகத்திலே வெற்றி அடைந்த எல்லாரும் நிதானத்தோடு தான் வாழ்ந்திருக்காங்க. உதாரணம், தோமஸ் எடிசன் 1000 தடவை தோல்வி அடைந்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் 1000 தடவை தோல்வி அடைந்தது இல்ல, 1000 வழிகளில் அது வேலை செய்யாதது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நிதானம். மன அமைதியும் பொறுமையும் சேர்ந்து வெற்றியை உருவாக்கும். நண்பர்களே, வெற்றி என்றால் அது உடனடியாக கிடைக்கக்கூடியது அல்ல. அது மெதுவா வளர்கிற மரம் மாதிரி. நீ அதை கவனித்துக் கொண்டு பொறுமையோட இருந்தா அது ஒரு நாள் நிழலாக மாறும். ஆனா நீ அவசரப்பட்டா அந்த மரம் வளர வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நம்ம காலத்தில ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவசரம். எல்லாம் உடனே வேண்டும். உடனே பெயர், உடனே பணம், உடனே கவனம். ஆனா உண்மையான வளர்ச்சி அவசரத்தில் வராது. அது நிதானத்திலும் தொடர்ச்சியிலும் தான் உருவாகும். ஒரு விதை மரமாக மாற 6 மாதம் ஆகும். ஒரு பச்சிளம் குழந்தை நடக்க கற்க 1 வருடம் ஆகும். அப்படியானால் உன் கனவு நாளைக்கே நடக்கணும் என்று ஏன் எதிர்பார்க்கிறாய்? வெற்றிக்கு நேரம் தேவை. அந்த நேரத்தை நீ நிதானத்தோட கடந்து செல்லும் திறமைதே உன்னை உயர்த்தும் சக்தி. நிதானம் என்றால் எதையும் மெதுவா செய்யணும் என்பதல்ல. அது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் எனது திசையை இழக்க மாட்டேன் என்பதுதான். உன் சுற்றிலும் புயல் வீசினாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கணும். அப்போதான் நீ சரியான முடிவை எடுக்க முடியும். நண்பர்களே, நிதானம் இல்லாதவர் வெற்றியை தொடினாலும் அதை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நிதானம் இல்லாத மனம் வெற்றியிலேயே தோல்வியை உருவாக்கும். ஆனால் நிதானம் உள்ள மனம் தோல்வியிலேயே வெற்றியை கண்டுபிடிக்கும். ஒரு சின்ன உண்மை சொல்லட்டா? வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப் போட்டி இல்லை, அது ஒரு பயணம். நீ எவ்வளவு வேகமா போகிறேன்னு இல்ல, நீ எவ்வளவு நிதானமா தொடர்ந்து போகிறேன்னு தான் முக்கியம். நிதானம் ஈக்குவல் நம்பிக்கை பிளஸ் அமைதி பிளஸ் பொறுமை. இந்த 3 இருந்தா வாழ்க்கையில உனக்கு தோல்வி கிடையாது. நிதானம் இருக்குனா தோல்வி வந்தாலும் அதுல பாடம் காண்பாய், வெற்றி வந்தாலும் அதுல நன்றி காண்பாய். நீ இப்போ வாழ்க்கையில எதையாவது காத்திருக்கிறாயா? உனக்கு ஒரு கனவு இருக்கு, ஆனா அது இன்னும் நடக்கலையா? கவலைப்படாதே நண்பரே, அது இன்னும் வந்து கொண்டிருக்குது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நிதானத்தை காக்கணும். ஒரு நாள் அந்த கனவு நிஜமாகும். அப்போது நீ நினைச்சு பாரு, நான் நடுவிலை விட்டிருந்தா இன்று இந்த தருணம் கிடைக்காமலே போயிருக்கும். நண்பர்களே, நிதானம் என்பது வெற்றிக்கான 3வது கதவு. அதை கடந்து சென்றவனுக்கு தான் வாழ்க்கை முழுக்க வெளிச்சம். மனதை சரி பண்ணு, செயல்களை கட்டுப்படுத்து, நிதானத்தை காக்கு. இந்த 3 நிபந்தனைகள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். உன்னிடம் இருக்கும் அந்த செல்ஃப் பவரை வெளிப்புறச் செய். உன் பாதையை நீயே உருவாக்கு. ஏனென்றால் நீயே உன்னுடைய சக்தி, நீயே உன் எதிர்காலம்.
இதுதான் செல்ஃப் பவர் தமிழ் சொல்லும் உண்மை. நண்பரே, இந்த வீடியோ உனக்கு உதவினா ஒரு லைக் பண்ணு, உன் நண்பர்களோட ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான மன வளர்ச்சி கதையோட சந்திப்போம்.